வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஏபிகே. ஸோ இந்த ஏபிகேங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரீசென்ட் டேஸாவே நம்ம WhatsAppல, Telegramல, Instagramல இந்த மாரி நெறைய சோர்சஸ்ல இருந்து ஒரு சில சலான், ஃபைல்ஸ் மாரி சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து, எம்பரிவாலருந்து அனுப்பிச்சிருக்காங்க, ஆர்பிஐலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மாரி அஃபிஷியலா இருக்கிற வெப்சைட்ஸ்ல இருந்தே நமக்கு வர மாரி சில ஃபைல்ஸ் வந்து, அத டவுன்லோட் பண்றது மூலியமா நம்ம சிஸ்டமே ஹேக் ஆகுது அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பரவலா எல்லா இடத்துலயுமே வந்து இது அவேராவே இருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஏபிகே ஃபைல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஏபிகே ஃபைலுங்கிறது என்ன அப்படின்னா, ஆண்ட்ராய்ட் பேக்கேஜ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது ஆண்ட்ராய்டுக்காக மட்டுமே பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட ஒரு ஃபைல் ஃபார்மேட். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் ஆப்பை இன்ஸ்டால் பண்றதுக்காக. ஓகேங்களா? எப்படி நீங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்றீங்களோ, கூகுள் பிளே ஸ்டோருமே வந்து இந்த ஏபிகே ஃபைல் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி தான் ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணும். பட் ஆனா அது உங்களுக்கு வெளியே காட்டாது. ஏன்னா அதுக்குன்னு ப்ராப்பரா ஒரு செக்யூர் சிஸ்டம் இருக்கு. அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து ப்ரொடெக்டடா உங்களுக்கு ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குது. ஆனா இதுவே நீங்க அன்னோன் சோர்சஸ்ல இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஏதோ ஒன்று வருது, டெலகிராம்ல ஏதோ ஒரு வருது, நீங்களே ஒரு வெப்சைட்ல போயிட்டு ஒரு ரேண்டமா ஒரு ஏதோ ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்றீங்க அப்படிங்கும் போது, அதுக்கு வந்து மால்வேர் அதுல எம்பெட் ஆயிருக்கு. மால்வேர்னா என்னன்னா வந்து ஏதோ ஒரு ஆங்கர்ஸ் வந்து உங்க டிவைஸ் ஹேக் பண்றதுக்காகவோ இல்ல ஏதோ ஒரு ரீசனுக்காக அதுல சில கோட்ஸ் வந்து ஹிடன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது உங்களுக்கு தெரியாது. வெளியில இருந்து பார்க்கும்போது ரொம்ப காமனான ரொம்ப நல்ல வெப்சைட் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். பட் இது மூலியமா உங்க சிஸ்டம் ஹேக் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. அந்த மாதிரி சிஸ்டம் ஹேக் பண்றது மூலியமா உங்க போனோட ஃபுல் கண்ட்ரோலுமே வந்து ஒரு பர்சனோ இல்ல அந்த ஹேக்கர்ஸோ எடுத்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க பேங்க்ல இருந்து எப்போ ஓடிபி வரும் அப்படிங்கறத வெயிட் பண்ணி அவங்க பணத்தெல்லாம் திருடிக்க முடியும். அப்படி இல்லைன்னா உங்க போட்டோஸ், கான்டாக்ட்ஸ் அந்த மாதிரி பிரைவேட் டீடைல்ஸ் எல்லாமே அவங்க கிட்ட போயிடும். வாட்ஸ்அப் ஹேக் பண்ணப்படும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது மூலியமா நடக்கலாம். ஸோ இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபைல் வருது அப்படின்னா வந்து நம்ம பதட்டப்படக்கூடாது. ஸோ இது ரிஃப்ளெக்ஸ்ல போய் அதை கிளிக் பண்றது இதை வந்து நம்ம முதல்ல அவாய்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து வாட்ஸ்அப்ல வந்து ஆட்டோ டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது வந்து ஆஃப்ல தான் இருக்கா அப்படிங்கிறத கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்புறம் மூணாவது விஷயம் என்னன்னா, எல்லா ஆப்புமே வந்து கூகுள் பிளே ஸ்டோர் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ரொடெக்டடான ஒரு சர்வீஸ்ல இருந்து அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க. அப்புறம் நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஃபோன்ல செட்டிங்ஸ்க்கு போயிட்டு இன்ஸ்டாலேஷன் சோர்சஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. அதுல இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே வந்து ஆஃப்ல இருக்கா அப்படிங்கிறத ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாவே மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் உங்களால ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும்.